ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அவர் சேனல் ஈவி கிரியேஷன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஒரு புது ஸ்டோரியோடு தான் வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரமா, சீக்கிரமாக ரெடி ஆகு, டைம் ஆகுது. A few minutes later. ஹலோ மக்களே, அவருக்கு கால் வருது. கேட்டு உடனே மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. அவர் மனைவி தண்ணி தெளிச்சு எழுப்பி கேட்கறாங்க. பைக்கில் போன நம்ம பையன் கிறிஸுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னான், சீக்கிரமாக போகலாம். A few moments later. என்னாச்சு டாக்டர்? இந்த பையனுக்கு தலையில் அடிபட்டு இருக்கு. 10 வருஷம் போகும் பின் விழிப்பு. டாக்டர் சொன்னது தான் கதையோட தலைப்பு. சரி, ஓகே டாக்டர், எங்கள் பையனை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா? 3 நாள் கழிச்சு வந்து கூப்பிட்டு போங்க. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கு. 3 days later. டாக்டர், கிறிஸை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம். இந்த பேப்பர்ல சைன் பண்ணிட்டு கூப்பிட்டு போங்க. A few minutes later. எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே. கை விரலில் பைக் சாவியை மாட்டி சுற்றிட்டு போவானே பைக் ஓட்டுறதுக்கு. அவன் முழிக்கிறப்ப 30 வயசு ஆயிடுமே. என் கையத்தான் சாப்பிட்ட கைவிடு நடி, வெண்ணெய் எங்க இருக்கு? இது என்னடி வெண்ணெய் புட்டா? இனிப்பு போட மறந்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல மக்களே. அவர் வெண்ணெய் புட்டென்னே நினைச்சு அந்த இட்லிய வழுக்கு வழுக்குன்னு சட்னில தொட்டு சாப்பிடுறாரு. அதுக்கு தான் கைய கழுவிட்டனேன்னு ஒரு பதில் வேற. விஞ்ஞானிடி நான், த கிரேட் வைபவ். நான் உருவாக்கின டைம் மிஷின் தயார் நிலையில் இருக்குடி. எக்ஸ்பிரிமெண்ட் ரேட் தான் இன்னும் கிடைக்கல. ஹே, நல்ல ஐடியாடி. கிறிஷ டைம் மிஷின்ல நிக்க வச்சு 10 வருஷம்னு செட் பண்ணி முன் பின் பட்டனை அமுக்க போறப்ப பதட்டத்துல கை நடுங்கி முன் பட்டனை அமுக்கணும்னே தெரியல. சரி, ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐயோ, பட்டனை தப்பா அமுக்கிட்டேனே. இதுக்கு மேலே இது நிறுத்தவும் முடியாதே. அம்மா, ஈஸியா சொல்லிட்டாலே தவிர அது செயல்படுத்த முடியல. அங்க ஏறி குதிக்கிறதும் இங்க ஏறி குதிக்கிறதுமா அவனை கட்டுப்படுத்த முடியல. ஒரு வழியா அவன் சாப்பாட்டுல தூக்க மருந்த கலந்து கொடுத்து தூங்க வச்சு தூக்கிட்டு வந்து டைம் மிஷின்ல நிக்க வச்சாச்சு. இப்பெல்லாம் எனக்கு ஒழுங்கா கண்ணு வேற தெரியல. மகன் எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதுலேருந்து தலை ஒரு கேர் அடிக்குது. இது என்னன்னு தெரியலையே. இந்த அடிச்சு பட்டனை ஒழுங்கா அமைக்கிடணும். ஒரு விரல்ல 10 என்ற கணக்குல அவங்க 2 தடவை காட்டுறாங்க. அதனால 10+10 அமுக்கிறாரு.
இப்ப மிஷினை விட்டு வெளியே வர்றா கிரிஷ்க்கு 30 வயசு. 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணுறீங்கப்பா என் லைஃப்ல. கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நீயுமடா மகனே. ஏன் இப்படி அபத்தமா வேலை செய்றீங்களோ? எனக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கும் முதல் நாளா டைம் பிக்ஸ் பண்ணுங்க, பிரச்சனை சரியாயிடும். நல்ல ஐடியாவா இருக்கே. 2 முறை தான் டைம் செட் பண்ணலாம். இனிமே மிஷின் வேலை செய்யாதுங்கிற மாதிரி மெசேஜ் வருது. அதிர்ச்சியில அந்த மிஷினை கம்பி எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே அடிச்சு முறுக்குறாரு வைபவ். ஒவ்வொரு அடிக்கும் இப்படி சத்தம் போடுது. நீ இருக்கிற லட்சணத்துக்கு பேச்சு வேற ஒரு கேடு. உன்ன போட்டு நல்லா சாத்துறாரு. கோபத்துல மிஷின் கம்பி பிடுங்கி அவரு மண்டையில 2 நங்குன்னு வைக்குது. ஆ கண்ணு முழிச்சு பாக்குறாரு வைபவ். எதிரில ரமாவும் 10 வயசு வாலு பையன் கிரிஷும் கோபமா நிக்கிறாங்க. நல்ல வேலை, இவ்வளவும் கனவா? இந்த ப்ராஜெக்டை தொடராமல் நிறுத்திடலாம்.